ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் மல்லி மேலே எல்லா பழியும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோட தான் மொத்த பெரிய கோவிலுக்கே கூப்பிட்டு போயிருக்கா. ஆனால் அது தெரியாத யாருமே நம்ம மேலே சந்தேகப்படலை. நம்ம பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரசீனை போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கா. ஆனாலும் மல்லிக்கு சரியான டவுட்டு. இவ ஒன்றும் அவ்வளோ நல்லவழியே, இவ சொல்கிறதெல்லாம் நம்புற அளவுக்கும் இல்லை. அதுவும் இல்லாமல் இவ குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னாலே அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பா. அதுவும் இல்லாமல் இவளுக்கெல்லாம் சாமி வருதுன்னா அது யாராச்சும் நம்ப முடியுமா? அப்படியே சாமி வந்தாலும் இவ குலதெய்வ கோயில் எங்கே இருக்கோ அங்கே வேணால் இவளுக்கு சாமி வரலாம், அந்த சாமி அங்கே வரணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இவளுக்கு இங்கே ஏன் வரணும் அப்படின்னு இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. சரி பார்த்துக்கலாம் விடு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து சிரிச்ச முகமாக வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க இதை கெடுக்கிறதுக்குனே வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழிய போடுவாங்க. அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த நல்லபடியாக முடிச்சுட்டு வீடு போய் சேரணும்னு நினை அப்படின்னு சொல்ல, எங்கெங்க நடக்கிற எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சுடர் வேற என்னை பார்க்குற பார்வை அப்படியே என்னை கடிச்சு தின்றுவா போல இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்துங்க. இவ ஏதோ பிளான் பண்ணி தான் நம்ம இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீ எல்லாத்தையும் சந்தேகப்போட பார்வையோடையே பார்க்காத மல்லி, கொஞ்சமாச்சும் சாமி கும்பிட வந்திருக்கோம், மன நிம்மதிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினையேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நம்பாடிங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் பண்ண, முதல்ல போங்க என்னை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விஜய் அந்த பக்கம் அமுச்சு விட்டுறா. அதுக்கப்புறமா வெண்பா அந்த இடத்துக்கு வந்து, அம்மா எனக்கு இந்த இடமே பிடிக்கல மல்லியம்மா, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுது வெண்பா. என்ன பண்ணுறது, இந்த ராட்சசிக்கிட்ட மாட்டி நம்ம முழிக்கிறோமே, என்ன பண்ணுறது சொல்லுங்க. உண்மையிலேயே சாமி வந்துச்சானும் தெரியல, வரலையானும் தெரியல, நம்ம உசுரை வாங்கினுக்கிறா. என்ன ராவடியோ போ, சரி ஏதோ ஒன்று, இன்னைக்கு ஒரு நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க மல்லியம்மா நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் கோவில் பிரகாரத்தை சுற்றி வர்றப்போ அங்கே வந்து அடியாளுங்களை வச்சு மல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணுறா. யாரோ ஒரு 2 பேர் வந்து கட்டை கம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, எங்கே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, கோவிலுக்குள்ளே வந்து அட்ரஸ் கேட்குறீங்களா, அதுவும் இல்லாமல் இந்த ஊரே கிடையாது, நாங்கள் எங்ககிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம், நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச ஒருவேளை இந்த ஊருக்காரங்களா இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற மொத்த பெரிய கூப்பிட்டு, அங்கே பாருங்களேன், இந்த மல்லி யாரோ 2 ரவுடி பசங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த ரவுடி பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், பின்னாடி 4 பேர் வந்துட்டுருக்கானுங்க, கையில் மொத்த பேரும் கட்டை கம்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. என்னன்னே தெரியலையே, இவங்க யாராக இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை மல்லியோட ஆளுங்களாக இருப்பாங்களோ, மல்லி தான் இங்கே எல்லாரையும் வர வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய மனசுலையும் ஒரு கெட்ட எண்ணத்தை புகுத்திட்டு இருக்கா. ஏன்னா அப்போ தானே மல்லி மேலே தப்பு வந்து வரும், அப்புறமா நம்ம தான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும், ஆமாம் அவங்கக்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு, அதுவும் இல்லாமல் ஏதோ சின்சியராக பேசிகிட்டு இருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 4 பேர் இன்னும் 4 பேர் கூட்டிக்கிட்டு வந்து போட மொத்த பேரும் அடித்து தாக்குறாங்க. கதிரேசன், அந்த நிஷா, வெண்பா குட்டி, விஜய், அந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டு முக்கியமாக சுடரை கூட விட்டு வைக்கல. மொத்த பேரும் பொழந்து கட்டிடுறாங்க. மல்லியை மட்டும் விட்டுட்டு, ஐயோ யாரா நீங்கள், எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் மல்லியோட ஆளுங்க தான். மல்லி தான் உன்னை அடிக்க சொல்லி எங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க, அப்புறம் அவங்க தான் எங்களை இங்கே வரவும் வச்சாங்க, உங்களை அடித்து துவச்சி காலி பண்ணால் எனக்கு 50,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னது எங்கள் மல்லி அப்படி பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஆமாங்க இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட அதை தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு என்ன, ஒரு கவரில் பணம் கொடுத்தாங்களே நீங்கள் பார்க்கல, அதில் 40,000 தான் இருக்கும், இன்னும் 10,000 அப்புறம் கொடுக்குறேன் நாங்கள், அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நாங்களும் அடிப்போம், நாங்கள் முழுசாக அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசின்னு இருந்தோம். உடனே அவங்க வந்துக்கிட்டு சொன்ன வேலையை முடிச்சாதான் பணம், நாங்கள் அதனால தான் இப்போ வந்து உங்களை பொழந்து கட்டினுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படி பாவி நீ ஆடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோனை பண்ணி போலீஸ் அங்கே பரபரப்பாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா, சொந்த புருஷன் குழந்தை எல்லாரையும் உன் குடும்பத்தையே அழிக்க பார்த்துருக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வெள்ளங்கோடு வந்து மல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நின்றுறாங்க. ஐயோ நான் எதுவும் பண்ணல, என்னை நம்புங்க, அவங்க அட்ரஸ் தான் கேட்டாங்க, நான் அட்ரஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன்,
திடீர்னு அவங்க ஏன் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னதும், சரி அட்ரஸ் தான் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ எப்படி உன்னை மட்டும் விட்டுட்டு மொத்த பேரையும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எனக்கு சத்தியமாக தெரியல, என்னை தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழாத குறையாக கெஞ்ச, நீ எதுவாக இருந்தாலும் வா ஸ்டேஷனில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைது பண்ணி ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் இந்த சுடர் மண்டைக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சது முடிஞ்சிச்சுல்ல. அதனால் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.